ஊரடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய ஆசைப்படுறீங்க? பீரு, பிரியாணி, சைடிஸ் எல்லாம் வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஊரை சுத்தலாம்னு ஆசைப்படுறேன். இந்த வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது இந்த ஆசையெல்லாம் இல்ல. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவங்க வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்லு. இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுமா? பேனாயில வேற ஏதாவது பேசுமா? டாய்லெட். என்னங்க பாதி சம்பளம் தான் கொடுத்துருக்கீங்க? இதத்தாம என் பாஸ்டியும் கேட்டேன். நீ உன் வீட்டுல துணி துவைச்சதுக்கும் பாத்திரம் விளக்குனதுக்கும் மீதி சம்பளத்தை உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளுன்னு சொல்லிட்டாருமா. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். செருப்பு இங்க இருக்கு, ஆனா புத்திக்கு எங்க போவ? மாமா கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுங்களேன், ஷாப்பிங் போயிட்டு வரேன். அது ஏமா கேட்குற? என் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி 2 நாள் ஆச்சு. எவன் திருடிட்டு போனவனே தெரியல. ஐயோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நான் கொடுக்க மாட்டேம்மா. ஏன் மாமா? அவன் உன்னை விட பைசா கம்மியாக தான் எடுக்கிறான். என்னங்க பேய் இருக்கா இல்லையா? அதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் அதை நேர்லயே பார்த்துருக்கேம்மா. உனக்கு டவுட் இருந்தா போய் கண்ணாடியை பாருமா. உங்களுக்கு என்ன தெரியும் பொண்டாட்டியோட அருமை? சத்தியவான யமதர்மராஜா கிட்ட இருந்து போராடி சாவித்திரி மீட்டுட்டு வந்தாங்களாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யமதர்ம ராஜாவே ஆனாலும் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து புருஷனை காப்பாற்ற முடியாதுன்றது தான் நல்லா தெரியுது. ஐயோக்கே நாயே, பிச்சைக்கார பையில வந்தேன்னு எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வெயிட் ஆஃப்னா. யாருங்க இப்படி திட்டுறீங்க? வேற யாரு? உன் தம்பி தான். இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாளாம், வாழ்த்து சொல்றேன் பன்னிப்பைய. உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் கோயில் உண்டியல் உடைச்சு பணத்தை திருடிட்டு போறான், நீங்க தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. இந்த கோயில்ல தான் நம்ம கல்யாணமும் நடந்துச்சு. அப்ப இந்த சாமி அதை தடுக்காம வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சாமிக்கும் கண்ணில்லையா? வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பம்னா எதுங்க? ஒரு கொசு உன் கன்னத்துல கடிக்கணும், அதை நான் ஒரே அடியில கொல்லணுமா? ஹலோ, என்னங்க? அவசரப்படாத, சொல்றேன். ராங் நம்பர். கல்யாணமும் ஜல்லிக்கட்டு ஒண்ணுதான் போல. ஏமா ஏங்க இப்படி சொல்றீங்க? வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுறான், அடக்க வரவன் மாட்டிக்கிறான். கரெக்ட் தானே? பக்கத்து வீட்டாக்காட்ட பேசிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். 5 நிமிஷத்துல வந்துருவியா? நீங்க அடுப்புல இருக்கதை மட்டும் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. ஹலோ ஹலோ, சீ வெயிடி போட கீழே. எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா? ஏன் பணம் எப்ப வேணாலும் வைப்படி. யாரு? என்ன கீழே வெயிடி பார்த்து நிக்காம இங்க சொன்னேன். மனைவிகள்ல 2 வகைமா. ஒன்று, புருஷன் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. புருஷன் என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க. புருஷனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப 2வது? இப்போ எங்களுக்கெல்லாம் வாய்ச்சிருக்குல்ல, அதுதாம்மா 2வது. இதெல்லாம் டீயா? மனுஷன் குடிப்பானா? நாய் கூட குடிக்காது உன் டீயை. ஆமாங்க, அதனாலதான் நாய்க்கு கொடுக்கல. நாய்க்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பம்னா எதுங்க? ஒரு கொசு உன் கன்னத்துல கடிக்கணும், அதை நான் ஒரே அடியில கொல்லணுமா? என்னங்க அடுத்தது புயல் வருதாங்க? ஏண்டி, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படலாமா? ஏற்கனவே நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம், ஏன் இந்த கொரோனா கூட பழகவே ஆரம்பிச்சாச்சு. இதுக்கெல்லாம் பயப்படலாமா? உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க. இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லைங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். இங்க வா, கைய காமி. என்ன சூடாயிடுச்சு, கடுகு போடலாம். ஏங்க, நேத்து ட்ரெயின்ல இருந்து வரும்போது உங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தாங்களா?
செயினை பிடிச்சிருக்கணும் தானே? செயினை பிடிச்சி இழுத்தே, செயின் தான் வந்துச்சு, உங்க அம்மா வரல. இந்த செயினை பிடிச்சி இழுத்தியா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவளுக்கு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே செஞ்சு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆண்கள் பொய் சொல்லுவாங்கம்மா, பெண்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்கம்மா. அவ்வளவுதாம்மா. என்னடி இது குழம்புல எல்லாம் பேஸ்ட் ஸ்மெல்லா வருது? ஏங்க வீட்ல உப்பு இல்ல, பேஸ்ட்ல உப்பு இருக்குன்னு விளம்பரம் பார்த்தேன்ல, அதான் கொஞ்சோண்டு குழம்புல கலந்து விட்டேன். அட தள்ளி நின்னாத்தா போட்டாலும் உருகுமாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க, இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன். பசிக்குதுடி, சாப்பாடு போடுறி. சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் ரம்மி விளையாண்டுட்டு இருக்கேன், நீங்களே போட்டு சாப்பிடுங்க. ஹலோ மாமா, உங்க பொண்ணு எருமை மாப்பிள்ள இந்த ரம்மி விளையாண்டுக்கிட்டு இருக்க ஆன்லைன்ல. நான் கூப்பிட்றேன், திரும்பி கூப்பிட்றேன். நல்லதொரு குடும்பம். என்னங்க இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? இன்னையோட நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. எப்படிங்க இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்னோட சந்தோஷத்தை எல்லாம் தொலைச்ச நாள் இன்னைக்கு. இதை மறக்க முடியுமா? கடை வேற திறந்துட்டாங்க, கையில வேற காசே இல்லை. ஆடு ஒன்று தனியா உட்காந்துட்டு இருக்குது, ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். எப்படி? தீபோ, சொல்லுப்பா. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ தெரியும் தெரியாதுன்னு சொன்னா மட்டும் போதும். அதுல கரெக்டா சொல்லிட்டேன்னா உனக்கு நான் 300 ரூபாய் கொடுப்பேன். அதுவே நீ தப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு வெறும் 500 ரூபாய் கொடு போதும். கேள்வி கேட்கட்டுமா? நீ லூசுன்றது உங்க அம்மா அப்பாக்கு தெரியுமா தெரியாதா?